கோப்பியம், உண்மையும் பின்னணியும். திருவள்ளூர் மார்க்கெட் பகுதியில் தன்னுடைய கணவரை ஆசை காட்டி இரண்டாவது திருமணம் செய்த பெண்ணை பட்ட பகலிலேயே காய்கறி மார்க்கெட்டில் வைத்து பெட்ரோல் ஊற்றி எரித்த நெஞ்சை பதற வைக்கும் பகீர் சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். வகுப்பதாகவும் அப்பகுதி மக்கள் கூறி வருகின்றனர். திருவள்ளூர் அடுத்த புள்ளரம்பாக்கம் ராமர் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் திருவள்ளூர் மார்க்கெட்டில் கடந்த 10 ஆண்டுகளாக காய்கறி கடை நடத்தி வந்துள்ளார். அதே நேரத்தில் திருவள்ளூர் கம்பர் தெருவைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவரும் தன் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தாய் வீடான புள்ளரம்பாக்கத்தில் வசித்து வந்த நிலையில் அவ்வப்போது சுரேஷின் கடைக்கு வந்து சென்றுள்ளார். இதில் இவர்கள் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் தவறான உறவாக மாறியுள்ளது. இதனையடுத்து இருவரும் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புட்லூர் அம்மன் கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ராஜேஸ்வரி அவ்வப்போது சுரேஷின் கடைக்கு வந்து காய்கறி கடையை கவனித்து வந்துள்ளார். இதனை அறிந்த சுரேஷின் மனைவி பார்வதி தனது கணவருடன் தகாத உறவில் உள்ள ராஜேஸ்வரி என்பவரை காய்கறி கடைக்கு வரக்கூடாது என எச்சரித்து அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் கடந்த 9ஆம் தேதி ராஜேஸ்வரி மீண்டும் சுரேஷின் காய்கறி கடைக்கு வந்துள்ளார். இதனை அறிந்த பார்வதி காலை 8:50 மணியளவில் மக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள திருவள்ளூர் மார்க்கெட் பகுதிக்கு தனது உறவினர்களுடன் வந்து ராஜேஸ்வரியை மிரட்டுவதற்காக காய்கறி கடையில் இருந்த ராஜேஸ்வரி மீது பெட்ரோல் ஊற்றியுள்ளார். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக கடையின் பின்னால் சுரேஷின் தந்தையின் படத்தின் முன் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த விளக்கில் இருந்த தீ பெட்ரோல் ஊற்றப்பட்ட ராஜேஸ்வரியின் உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. இதில் ராஜேஸ்வரி தீயில் சிக்கி அலறினார். மேலும் அவர் கடைக்கு உள்ளே இருந்ததால் தப்பிக்க வழியின்றி அங்கேயே விழுந்து சரிந்தார். அதற்குள் அங்கிருந்தவர்கள் எப்படியோ தீயை அணைத்து ராஜேஸ்வரியை மீட்டு சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடல் முழுவதும் சுமார் 80% தீக்காயங்கள் ஏற்பட்டிருந்ததால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் 4 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு 10:30 மணி அளவில் ராஜேஸ்வரி உயிரிழந்தார். இந்நிலையில் இந்த சம்பவங்கள் அனைத்தும் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி காண்பவர்கள் பலரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. இதனைத் தொடர்ந்து சுரேஷின் மனைவி பார்வதி, அவரது உறவினர்களான விஜயா, மோகன், முரளி, நதியா, லக்ஷ்மி, சங்கர் ஆகிய 8 பேரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் நடந்துறதுக்கு சாதாரண ஒரு கோபத்தினால் நடந்த சம்பவம் இது. இந்த சம்பவத்தின் தொடர்ச்சி யாருக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்களோட 8 பேரோட குடும்பத்திற்கு, அவர்களோட வாரிசுகளுக்கு. இப்போ இந்த பெண்ணுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க, இதோட பாதிப்பு யாரை பாதிக்கப்படும்? அந்த குழந்தைங்களோட படிப்பு, அதுக்கு அடுத்தது அவரோட வாழ்க்கை எனக்கு ஒரு கேள்விக்குறி ஆகுது இல்லையா? 8 பேரோட குடும்பம் என்பது அவர் 80 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இது. அவங்களோட குடும்பங்கள் பாதிக்கப்படும் போது சின்ன கோபங்கள், பிரச்சனைகள் இருந்தால் உரிய ஆலோசனை உறவினருக்குள்ளே வழங்கணும். அப்படி முடியாத பட்சத்தில் என்ன பண்ணணும்னா அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது, 2வது நீதிமன்றத்தில் தனியான மீடியேஷன் இருக்குது. இதெல்லாம் அணுகி தன்னோட பிரச்சனையை தீர்த்து கொள்ள தான் பார்க்கணும். இதை விட்டுட்டு சட்டத்தை தான் கையில் எடுத்துட்டா ஒட்டுமொத்த பாதிப்பு யாருக்குன்னா ஒட்டுமொத்த பிரச்சனைகள் எல்லாமே சார்ந்து அந்த பிள்ளைகளும் பிள்ளைகளை சார்ந்தவர்களும், அதுக்கு அடுத்தது இந்த பிரச்சனையில் இருந்தவங்க பாருங்கள். இதோட தொடர்ச்சி என்னென்னா ஒட்டுமொத்த குடும்பத்தையே பாதிக்கப்படுன்றது தான் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். குடும்ப பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வே கணவன் மனைவியும் ஒன்றாக அமர்ந்து பேசுவதுதான். அப்படி பேசுவதன் மூலம் அவர்களுக்கு இடையேயான பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நிலையில் இதுபோன்று ஆத்திரத்தில் எடுக்கக்கூடிய தவறான செயல்களால் இன்றைக்கு ஒரு உயிர் பறிபோனதோடு ஒரு குடும்பமே சிறை சென்றிருப்பது வேதனையான ஒன்று. எனவே குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதே பலரின் வேண்டுகோளாக உள்ளது.